ஜென்ரலா வந்து பிள்ளைங்க தாய் தந்தைக்கு உள்ள கடமைகள் அதை பத்தி தான் பேசுவாங்க. தாய் தந்தை பிள்ளைகளுக்குள்ள கடமை என்ன இருக்கு, அதே மாதிரி அவங்களோட லிமிடேஷன்ஸ் என்ன, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். கடமைகளை குறித்து அதை தவிர்த்து வந்துட்டு இப்போ ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட பிறகு அவங்களோட வாழ்க்கையில எது வரைக்கும் இவங்க மூக்க நுழைக்கலாம், எது வரைக்கும் தடுக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா இந்த கேள்வி நான் எங்கேயுமே கேட்டது கிடையாது. அதாவது எப்படின்னா, அவங்க தாய் தகப்பன் இருக்காங்க, அவங்களோட தான் வாழ்றாங்க. அவங்க எந்த அளவுக்கு பிள்ளைங்க வாழ்க்கையில தலையிடலாம், இன்டிமெண்ட் ஆகலாம் அப்படின்றத கேட்கிறாங்க. இது ஆண்பால் பெண்பால் அப்படி கிடையாது, பொதுவா பிள்ளைகள் உடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்டர்ஃபியர் ஆகலான்றதான் உங்களுடைய கேள்வி. அவங்க என்ன சகோதரி கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு தாய் தந்தை இருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு பிறகு அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம தலையிடலாம், அது இஸ்லாம் நமக்கு என்ன லிமிடேஷன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை பொறுத்தளவு ஒரு டீப்பா நிறைய விஷயங்களை பேச வேண்டிய ஒரு தலைப்பாக கேள்வியா இருந்தாலும் கூட அடிப்படையான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கள திருமணம் செய்து கொடுத்த பிறகு அவங்க இன்னொரு வீட்டுடைய மருமகளாகவோ மருமகன் ஆக மாட்டாங்க, மருமகன் இவங்களோட பிள்ளையா தான் இருப்பாங்க. ஏன்னா இன்னொரு குடும்பத்துடைய மருமகனா இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணி போனாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் இவங்க பிள்ளைதான், ஆனாலும் இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. இவங்க கண்ட்ரோல் இல்லை தானே, அவங்க இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து ஏனென்றால் ஆண்களை பொறுத்த அளவுக்கு அல்ல என்ன சொல்றான்னா, அவங்க வந்து நிர்வாகம் பண்ணக்கூடியவா இருக்கிறாங்க, அவங்க கையில தான் அதிகாரம் இருக்கு, குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், அவங்களுக்கு கீழே பெண்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க தாய் தந்தை தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலையோ மகளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு தலையிடலாம் அப்படின்னு சொன்னா, தலையிட பொறுத்த அளவுக்கு எல்லாமே நம்முடைய ஆலோசனை அறிவுரையாக மட்டும்தான் பெரும்பாலும் இருக்கும். நீ இதை தான் செஞ்சாவுன்ற கட்டளை போட முடியாது. இப்படி செஞ்சுக்கிடுமா, இது நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா வாழலாம், இப்படி செஞ்சா நல்லா சிறப்பாக்கி வைப்பான், இப்படி செஞ்சா உனக்கு இந்த மாதிரி பாதுகாப்பா இருக்கும், பாதிப்பு வராது என்ற அறிவுரைகளோட ஆலோசனைகளோட நம்ம நிப்பாட்டிக்கிறது தான் அந்த திருமணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு எல்லையாக இருக்கும். ஏன்னா சில நேரங்கள் நம்ம போடுற கட்டளை என்ன ஆயிடும்னா, மார்க்க விஷயமாக இருக்கும் பட்சத்துல தெளிவா சொல்லலாம். மார்க்கம் சொல்லி இணை கற்பிக்கிறாங்கன்னு வைங்களேன், இணை கற்பிக்க கூடாதுமா, அது சிறுக்கு பாவம் அப்படின்னு தெளிவான கட்டளையை போட்ட முடியும். அதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை தான். ஏன்னா இணை வைக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை கட்டுப்பட சொன்னாலும் கட்டுப்படாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பெற்றோர்களே சொன்னா, பெற்றோர் தான் அல்லாஹ்வுக்கு பிறகு கட்டுப்பட வேண்டியவங்க பெற்றோர்கள் தான். அப்படிப்பட்ட பெற்றோர்கள்ட்ட அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இணை கற்பிக்கக்கூடிய காரியத்துல உனக்கு கட்டளை போட்டாங்கன்னா நீ கட்டுப்படாத, மற்றபடி உலக விஷயமா இருந்தா அவங்க சொல்ற மாதிரி கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுப்பட்டு போயிரு அப்படின்னு மார்க்கத்தை தவிர்த்து உலக நடைமுறைக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப உலக நடைமுறை விஷயங்கள்ல நம்ம ஏதாவது பெற்றோர்களுக்கு சொல்றதா இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்றதா இருந்தாலும் சரி, ஆலோசனை அறிவுரையாக பெரும்பாலும் சொல்றது வந்து நம்ம பக்கம் ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தும், கண்ணியமான முறையில் இருக்கு. ஏன்னா அல்லாவே குர்ஆன்ல பாருங்க, குர்ஆனுக்கு அல்லாஹ் எப்படி திக்ருன்றான், அறிவுரைன்றான். குர்ஆனுக்கு என்ன, இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த திக்ரை இந்த அறிவுரை நானே இறக்கினேன் நானே பாதுகாத்தேன்னு சொல்றான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றான், இந்த குர்ஆனை நாம வந்து மக்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அறிவுரையாக அனுப்பியிருக்கிறேன், இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், இந்த ஒட்டுமொத்த வேதத்தையுமே நான் உலகத்திற்கு அறிவுரையாக அனுப்பியிருக்கேன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய வேதமே ஒரு அறிவுரையா தான் இருக்குன்னா, நம்ம சொல்ற எல்லாமே பெரும்பாலும் அறிவுரை அளவுல ஆலோசனை அளவுல வச்சுக்கிட்டோம் என்றால் ஒரு பெரிய சிக்கலோ பாதிப்போ நமக்கு என்ன ஆகாது, ஏற்படாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி வேற ஒரு விஷயத்துக்கு போகிற நேரத்துலதான் நமக்கு என்ன ஆகுது, மனசங்கடங்கள் வரும். இதுதான் நீ செஞ்சாகணும், இதை நீ வந்து செய்யலைன்னா அவ்வளவுதான், நீ வந்து என்னோட பேசக்கூடாது, நீ என்னோட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை நடக்கும். குடும்பத்துல பிரச்சனை ஆகுதுன்னா, இது வரைக்கும் தாய் தந்தை வந்து ஒரு கண்ட்ரோல்ல வளர்த்துருப்பாங்க, கல்யாணத்துக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி ஆயிடும், அவங்களுக்குன்னு சில முடிவு எடுக்கக்கூடிய டிஸ்கஷன் பண்ணக்கூடிய அதிகாரம் படைச்ச சில பேர் அவங்க குடும்ப பார்ட்னரா வந்திருப்பாங்க. அவங்க விரும்பின அடிப்படை சில வேலைகளை செய்வாங்க. நமக்கு தப்புன்னு தெரிஞ்சா ஆலோசனை சொல்லுங்க, இல்ல தப்பு நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம மாத்திக்க வேண்டியதுதான். இந்த மெச்சூரிட்டி நம்மள்ட்ட இல்லாதனாலதான் நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை வருது. நான் சொல்லி கேட்கல, எனக்கு மதிக்க மாட்டான், கல்யாணம் பொண்டாட்டி பேச்சு கேட்கறான், நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு ஒரு பக்கம் பிரச்சனை.
இன்னொரு பக்கம் என்ன ஆகுது, அப்புறம் வந்து கல்யாணம் ஆன உடனே என்ன ஆயிடுச்சு, பொண்ணு அப்படியே எல்லாமே புருஷ வீட்டோட போயிட்டா, நம்ம பேச்சையே கேட்கறது இல்ல, மதிக்கிறது இல்ல, நம்ம எது சொன்னாலும் நம்ம பக்கம் எது சொல்ல மாட்டாங்கன்னு இந்த பக்கம் தாய் தந்தைகள் பெண்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு நிலைமையில ஏற்படுது. இந்த மாதிரி குழப்பம் பிரச்சனை வராம இருக்குமான்னு கேட்டா வராம இருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம தான் நம்ம மனநிலையை மாத்திக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை இலகுவா முடிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஒரு ரமலானுடைய மாசத்துல ஈத்திகாஃப் இருக்கிறதுக்காக வேண்டி போய் தங்கிட்டாங்க. தங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு மாசம் பள்ளிவாசல போய் தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு மாசம் வந்து தங்கணும்னு சொல்ல போனவங்க 29 பிறையிலேயே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா பிறை தெரிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் அந்த ஈத்திகாஃபை முடிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க வீட்டம்மா என்ன கேக்குறாங்க, இதை ஒரு மாசம் இருக்கிறேன்னு சொன்னீங்க, 29 நாளே ஓடி வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்ல. ஒரு 29க்கு 30க்கு எவ்வளவு நாள் இருக்கு, ஒரே ஒரு நாள் தான். ஒரு நாளுக்கு வித்தியாசத்துல புருஷன் வந்தா போதும் நினைப்போமா, அல்லது 30 நாள் சொன்னீங்களே ஒரு 29 நாளே ஓடி வந்துட்டீங்கன்னு சொல்லுவோமா? அப்ப இந்த வார்த்தை எப்படி இருக்குது, அது ஒரு குத்தி காட்டுறதை போல அப்படி ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? இந்த சொல்லு என்ன ரசூல்லா, அப்ப ரசூல்லா ரொம்ப டேக் இட் ஈஸி பாலிசின்னு எடுத்துக்கிற மாதிரி மாசம்ன்றது 29 உண்டு, 30 உண்டு, 29 அல்லாஹ் முடிச்சுட்டான், அதனால வந்துட்டேன்னாங்க ரொம்ப லேசா சொல்லிட்டு போனாங்க. ஆனா நம்மளால லேசால சொல்ல முடியாது, நமக்கு பயங்கர டென்ஷன், மண்டை கலமாயிரும், மண்டை சூடாயிரும். என்ன இப்படி கேட்டாங்களே, நம்ம இவ்வளவு நாள் கழிச்சு வரோம், ஏட்டா வந்த இந்த மனுஷன் கேட்கற மாதிரி கேட்கறாங்களே, நமக்கு சூடாயிருவோம். ஆனா ரசூலுல்லாஹ் ரொம்ப கூலா என்ன செஞ்சுட்டாங்கன்னா பதிலளிக்கிறாங்க. இந்த பக்குவம் நமக்கு வரணும். நம்மகிட்ட சூடேத்துற மாதிரி சில வேலைகள் கேட்டாலும், தாய் தகப்பன் கேட்டாலும் சரி, பிள்ளைகள் கேட்டாலும் சரி, நம்ம கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சு மெச்சூரிட்டியா ஆயிட்டோம்னா நம்ம கிட்ட அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஜாலியா நல்ல ஒரு குடும்பமாக சுமூகமான ஒரு குடும்பமா இருக்கும். ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய குடும்பத்துல அவங்க ஃபேமிலி அவங்க வீட்டுல இருக்கிற நேரத்துல இன்னொரு மனைவி இடத்துல இருந்து சில உணவு பண்ணலாம் செஞ்சு வருது. வந்தா என்ன ஆகுது, எல்லாம் சகாபாக்கள் இருக்காங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இருக்காங்க. அந்த நேரத்துல கொண்டு வந்து அந்த அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னா எவ்வளவு கோவம் வரும் அவங்களுக்கு. ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிறது நாளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும், அந்த நாள்ல வந்து இப்போ இதை வேற கொடுத்து அவங்க ஞாபகப்படுத்துறாங்களோன்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி பண்ண வந்தவொடனே அம்மா கோவமாயிட்டாங்க, தட்டி விட்டு எல்லாம் உடஞ்சி செதறி நாலா பக்கம் போய் தெரிக்குது. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பக்குவமா நடந்திருக்காங்க பாருங்க. சபையில நாகரீகத்தை கணக்கில் கொண்டு வீட்டுல போய் இன்னொரு தட்டை எடுத்துட்டு வந்து கீழே விழுந்த பொருள் எல்லாம் எடுத்து அதுல வச்சு நீ கொண்டு போங்க, இப்ப அம்மா கொஞ்சம் கோபமா இருக்காங்க, இப்ப வேலைக்காவது எடுத்துட்டு போய் கொடுக்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அனுப்பிட்டாங்க. அப்ப எவ்வளவு மெச்சூரிட்டியா ரசூலுல்லாஹ் நடந்திருக்காங்க பாரு. இந்த மெச்சூரிட்டி நமக்கு வர்றதெல்லாம் ரொம்ப பண்படணும். 40 வயசுக்கு மேலதான் பெரும்பாலும் மெச்சூரிட்டி வரும்னு அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி ஒரு 40 வயசுக்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்படுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மியா தான் இருக்கும் நமக்கு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால லிமிடேஷன் என்பது நம்ம கிட்ட இருந்த கண்ட்ரோல் வந்து இப்ப ஒரு திருமணமாகி அவர்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நீங்க குடும்பமா இருக்கும்போது உங்க மாமியா மாமனார் மூக்க நுழைச்சா உங்களுக்கு எப்படி கோவம் வந்துச்சோ அந்த மாதிரி இப்ப நம்ம அடுத்தவங்களுடைய குடும்பம்ன்ற வர நேரத்துல என்னதான் பிள்ளையா இருந்தாலும் பெற்றவங்களா இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் எல்லைன்னு வந்த பிறகு அவர்களுடைய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்கள்ட்ட விட்டுற வேண்டியதுதான். நம்ம ஆலோசனை அறிவுரையின் அடிப்படையில் இருந்து நன்மையான விஷயத்தை வழிகாட்டி தீமையை தடுக்கிற அளவுக்கு சொன்னால் போதுமானதாக ஒரு அளவுக்கு புரிந்து கொண்டால் பெரும்பாலான பிரச்சனைகள் லேசாயிடும். அவ்வளவுதான். நம்ம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, இப்ப நீங்க ஏஞ்சி போயிட்டீங்க, மீண்டும் நான் இந்த இடத்துல வந்து உட்காரதா இருந்தா உங்கள்கிட்ட பர்மிஷன் இல்லன்னா நீங்க இல்ல போயிட்டாருப்பா இனிமே வரமாட்டாருன்னா நான் உட்காந்துக்கலாம். நீங்க வரக்கூடிய ஒரு ஆளா இருந்தா நீங்க பர்மிஷன் கொடுத்தாதான் நான் அந்த இடத்துல உட்காரணும், அது வரைக்கும் அந்த இடத்துல உட்காரக்கூடாது. ஆனா அம்மா என்ன செய்வாங்க, அதெல்லாம் மருமகளா இருக்கட்டும் மருமகனா இருக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எல்லாம் நான் தான், என்கிட்ட தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு நினைக்கிறாங்கல்ல. இது ஒரு என்ன செய்யறது, இது வந்து ஒரு போதை, ஒரு நோயினே சொல்லலாம். நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஓமா அவனும் பொண்ணுதான், அவனும் பையன் தான், அவங்களுக்கு அது நமக்கு என்ன எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆசை அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு இந்த புரிதல் நமக்கு வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அது ஒரு ஆள் இமாமா இருக்காங்க, நானும் படிச்சிருக்கேன் ஓதி இருக்கேன், நான் மட்டும் வந்தவனே இந்த பள்ளிவாசல வந்து நீ தொழு வைக்க கூடாது. இமாமா இருந்தா அந்த இமாம் தான் பர்மிஷன் கேட்கணும், தொழு வச்சுக்கிட்டோமா, அப்ப இமாம் பர்மிஷன் கொடுத்தாதான் நம்ம தொழு வைக்கணும். ஒரு ஆள் படுக்கை இருக்கு, அந்த படுக்கையில போய் நான் படுக்க கூடாது, அவங்க அனுமதி கொடுத்தா அந்த படுக்கையில உட்காரவோ படுக்கவோ விரிப்புல உட்காரவோ எனக்கு அனுமதி இருக்கு. இப்படி அந்த நாகரிகத்தை இஸ்லாம் சொல்லி தருது என்று சொன்னால் இன்னும் என்னதான் கணவன் மனை என்னதான் பிள்ளைகளா இருந்தாலும் அவங்களும் கணவன் மனை ஆயிட்டனால அவர்களுடைய உரிமையில நம்ம தலையிட்டு தேவையில்லாத குழப்பங்களையோ தேவையில்லாத நம்ம தலையீடோ இல்லாத அளவுக்கு தவிர்த்துக் கொள்வது நல்லது அப்படின்னு